குமரன் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் துடிப்பான சிறுவன். அவனது ஒரே கனவு உலகம் முழுவதும் சுற்றி பார்ப்பதுதான். ஒரு நாள் அவன் வீட்டின் பரநறையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மர்மமான தூசு படிந்த கண்ணாடியை கண்டான். அதை துடைத்தபோது அது நீல நிற ஒளியுடன் ஜொலித்து குமரனே உள்ளிழுத்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் தன்னைச் சுற்றிலும் பனிபடர்ந்த மலைகளையும் குளிரான காற்றையும் உணர்ந்தான். அவனுக்கு முன்பு கம்பீரமாக ஒரு பெரிய பனிமலை தொடர் விரிந்திருந்தது. வானத்தில் வடதுருவ ஒளி நடனமாடியது. குளிரை தாங்க முடியாமல் கண்ணாடியை திருப்பினான். அடுத்த நொடியே அவன் தன்னைச் சுற்றிலும் மணல் திட்டுகள் மட்டுமே நிறைந்த ஒரு வெப்பமான பாலைவனத்தில் கண்டான். உச்சி வெயிலின் கடுமையான வெப்பம் அவனைச் சுட்டது. அவனுக்கு முன்பு பிரம்மாண்டமான பண்டைய பிரமிடுகள் கம்பீரமாக நின்றன. பிரமிடுகளின் பிரம்மாண்டத்தை பார்த்த பின் ஓர் அமைதிக்காக ஏங்கி கண்ணாடியை ஒரு குறிப்பிட்ட பச்சை நிறத்தில் திருப்ப அவன் தன்னைச் சுற்றிலும் பசுமையான மூங்கில் மரங்கள் நிறைந்த அமைதியான காட்டில் கண்டான். அங்கே பாண்டா கரடிகள் மகிழ்ச்சியாக மூங்கிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. மூங்கில் காட்டின் அமைதி போதுமென்று தோன்றிய போது குமரன் நகரத்தின் பரபரப்பை காண விரும்பினான். இப்போது அவன் ஒரு பெரும் நகரத்தின் உயரமான கட்டடத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்தான். கீழே இரவு நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மின்விளக்குகள் ஜொலித்தன. நகரின் ஆற்றல் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. நகரத்தின் இரைச்சலிலிருந்து விடுபட கண்ணாடியை நீல நிறத்தில் சாய்க்க அவன் உடனடியாக ஒரு அற்புதமான ஆழ்கடல் உலகத்தின் மத்தியில் மிதந்தான். அங்கே வண்ணமயமான மீன்களும் பெரிய நீல திமிங்கலங்களும் நீந்திக் கொண்டிருந்தன. ஆழ்கடலின் அதிசயங்களுக்குப் பிறகு எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு இடத்தை பார்க்க ஆசைப்பட்டு கண்ணாடியை கருமையான நிறத்தில் திருப்பினான். இம்முறை அவன் விண்வெளியின் வெற்றிடத்தை அடைந்தான். சுற்றிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரகாசிப்பன. அருகில் சனியின் வளையங்களும் தொலைவில் பூமியும் தெரிந்தன. விண்வெளியின் மௌனத்திற்குப் பிறகு இயற்கையின் உக்கிரமான காட்சியை காண விரும்பியவன் தன்னை ஒரு செயலில் உள்ள எரிமலைக்கு அருகில் கண்டான். சிவப்பு நிறத்தில் உருகிய லாவா நதி போல பாய்ந்து கொண்டிருந்தது. பெரும் புகை வானை தொட்டது. எரிமலையின் உக்கிரமான காட்சியை பார்த்த பிறகு ஒரு இனிமையான ஓய்வை தேடி தன்னை ஒரு அழகான அமைதியான கடற்கரை கிராமத்தில் கண்டான். வெண்மையான மணல், நீல நிற கடல் அனைத்தும் மனதிற்கு இதமாக இருந்தன. இறுதியாக இத்தனை சாகசங்களுக்குப் பிறகு குமரன் தன் குடும்பத்தையும் கிராமத்தையும் பார்க்க ஆசைப்பட்டு கண்ணாடியை வீட்டின் நேரத்தில் திருப்பினான். அடுத்த நொடி அவன் மீண்டும் தன் கிராமத்து வீட்டு பழைய அறைக்குள் நின்றிருந்தான். அவன் உலகம் முழுவதும் பார்த்த அனுபவம், சாகசம் மற்றும் அறிவு என அனைத்தும் அவனது மனதிலோ நிரந்தரமாக நிறைந்திருந்தன. அவன் உணர்ந்தான், அவனது பெரிய கனவு நிறைவேறிவிட்டது.